ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ட்ராகன்ஸ் கேமிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னும் கேப்டன்சி மாற்ற முடியல கைஸ். இது வந்து எல்எஸ்ஜி vs சிஎஸ்கே தான். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கோம். பார்ப்போம். பஃபர் ஆகிட்டு இருக்கு. டாஸ் டைம். எல்எஸ்ஜி கேப்டன் ரிஷப் பந்த் டாஸ் ஸ்வீப் பண்ணுவேன். சிஎஸ்கே won the toss and going to choose என்னன்னு பார்ப்போம். சூஸ் டு பவுல். நம்ம லைனப் அதே தான், சேம் லைனப்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம பவுலிங் பண்ண போகிறோம். பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு. நம்ம சிமுலேட் பண்ணிடலாம். பார்ப்போம் இந்த வாட்டி ஏதாவது விக்கெட் எடுக்க முடியுதா இன்றைக்கி. ஓஹோ, எதாவது நடக்குதா? ஃபஸ்ட்டு பாலே ஆஃப் இதில் போடலாம். நல்ல பால். ஓ 6 கைஸ், 4 கைஸ். ஃபஸ்ட்டு பாலே நம்மளை 4ஓட வெல்கம் பண்ணுறாரு. செகண்ட் பாலும் தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் இந்த பால் கேட்ச் கைஸ். ஃபஸ்ட்டு விக்கெட் நம்மளுக்கு இந்த இதில் கிரிக்கெட் 26 வருகுது. தேர்ட் பால் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு. டொக்கு அப்பீல் பண்ணலாம். டொக்கு தான். இந்த பால் எங்கேருந்து வருது பார்ப்போம். டாட் பால்ஸ் கிரியேட்ஸ் ப்ரெஷர். ஃபோர்த்து பால் டொக்கு. லாஸ்ட் பால் பார்ப்போம். நல்லா போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்கோம் கைஸ். 4 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு. நல்லாவே போட்டிருக்கோம். 1 ரன் கொடுத்துருக்கோம். சூப்பர். நம்மளோட செகண்ட் ஓவர்ஸ் பார்ப்போம் எப்படி போகிறோன்ட்டு. ஃபஸ்ட் பால். ஓ, கேட்ச் ட்ராப் ஃப்ரம் எம்எஸ்டி. அவ்வளோ சீக்கிரம் கேட்ச் ட்ராப் பண்ண மாட்டார். தேர்ட் பால். ஓ 4 அடிச்சிட்டாரு. ரெவெஞ்ச் எடுத்துட்டாரு. முசராம்பானி பாப்பே பிளேயர். ஓ, நல்ல டெலிவரி. டாட் பால் கிரியேட்ஸ் ப்ரெஷர். எப்பவும் சொல்கிறது தான். புதுசுராவோ. ஓ, டொக்கு தான். ஓ, டைவெல்லாம் அடிக்கிறாரு சஞ்சு சேட்டன். நம்ம கேப்டன்ன்றதுனால டைவ் அடிக்கிறாரு. ஃபோர்த்து பால். நல்ல பால். நல்லா போட்டிருக்கோம் கைஸ். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்கோம். 4 கொடுத்தாலும் நல்ல ஓவர். 5 ரன் தான். சூப்பர் ஓவர் கைஸ். செகண்ட் ரன் பார்ப்பாங்களா? பார்ப்போம். செகண்ட் ரன் பார்ப்பாங்களான்னு. செகண்ட் ரன்ஸ் பார்த்தாங்கன்னா பயங்கரமான. ஓகே, முடிஞ்சிச்சு அந்த ஓவர். கைஸ் நம்மளுக்கு ஓவரே தள்ளிட்டாங்க. நம்ம பேட்டிங் போகிறோம். பார்ப்போம். 62 ரன் தேவை. நம்மளுக்கு 108 தேவை. 74 பந்து இருக்குது. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால். ஓ 6-4. இல்லை ரன் அவுட் மிஸ்ட். ஓ மை காட். இந்நேரத்துக்கு சாம்சங் ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்போம். பார்ப்போம் அப்படி ஆடுறோன்ட்டு. செகண்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்கோம். 6 கைஸ். பட்ட உடனே தெரிஞ்சிருச்சு இது 6ன்னு. இந்த இது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன். கிரிக்கெட் 26 நிறையா பிரச்சனை வருது. பார்ப்போம். ஒன்று சால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சஞ்சு சாம்சங் ஆடுறாரு. இப்போ சஞ்சு சாம்சங் ஒரு 6 அடிக்கிறாரு. சூப்பர். அதான் இப்போ தான் ஒரு மாதிரி தினேஷ் கேமர் சேனல் கூட பேசியிருந்தார். எனக்கும் அந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் வரும். பார்ப்போம் ஏதாவது அப்டேட்டில் சரி பண்ணுறாங்களா. அந்த மேட்ச் அபேண்டன்னு காமிக்குது. பட் ஆப்போசிட் டீமுக்கு இது போயிடுது. ஓஹோ, ஜஸ்ட்டு மிஸ். இல்லை, நம்ம 2 மேட்ச் கவர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். நம்ம ஆடுறதை பொறுத்து தான். ஒரு மேட்சா இல்லை 2 மேட்சா. தூக்கி அடிச்சிருக்கோம். சொன்ன உடனே விக்கெட்டா? ஆமாம், நம்ம அவுட் ஆகிட்டு போகிறோம். ஒரு நிமிஷம் இது இருக்குது. அவுட் ஆகிட்டோம் கைஸ். ஓ ஷிட். 6 ரன்னு கிளம்புறோம். 4 பாலுக்கு 6 ரன் அடிச்சிடும். அதனால் நம்ம டீம் ஜெயிச்சிரும். எஸ், யார் மேன் ஆஃப் தி மேட்ச்? ஐடன் மார்க்ரம் நான் மேன் ஆஃப் தி மேட்ச். பார்ப்போம். இன்னொரு செகண்ட் மேட்ச் ஆடுவோம் பிபிஎஸோட. பார்ப்போம் எப்படி ஆடுறோன்ட்டு இந்த மேட்ச்.
மேட்ச் கண்டிப்பாக ஒரு 50 போட்டுருணும் கைஸ். நான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் ஏடன் மார்க்ரம் 218 ரன்ஸ் ஆரஞ்சு கேப் லீடிங்கில் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு இதாகிடுச்சு கிளிச்சு உள்ளே போயிடலாம். அதே ரைட் தான் பார்த்த மாதிரி தான். டாஸ் டைம் பஃபர் ஆகிட்டுருக்கு. டாஸ் போயிடும். கேவி டாஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தரம்ஷால் நடக்குது மேட்ச். ஸ்பெல் பண்ணுவார். And Chennai Super Kings on the toss and going to choose to bowl. நம்ம bowling தான் சேம் லைனப். நம்மளுக்கு எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து 5th ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளே கடைசி ஓவர். எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சுருக்கோம். தூக்கி 6ஆ 4ஆ 6ஆன்னு தெரில. 4 கைஸ் 4 அடிச்சிட்டாங்க. இப்போ ஃபீலிங் கண்டிப்பாக மாற்றணும். ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த இடத்துல போட்டு பாயிண்டில் வைப்போம். 4 கைஸ் கேப் ஆஃப் த கேப். 4 பேருக்கு 10 ரன்னு எக்ஸ்பென்சிவ் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெஸ் தூக்க முடியணும். ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். கோப்பர் கான்லேயே தூக்க முடிஞ்சால் தூக்கிடணும் கைஸ். அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டேஞ்சர் தான். ஸ்ட்ரேயஸ் ஐயையும் தூக்கிடணும். தூக்கி அடிச்சிருக்கார். நோ தேஸ் நோ சார். ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் வருமானு பார்ப்போம். நோ சான்ஸ் கைஸ். மிஸ் பண்ணிட்டோம். இது எப்படி அடிக்கிறதுனே தெரில. பார்ப்போம் இந்த பால் ஏதாவது விக்கெட் வருதா. ஹூடி பாபா மந்திர மேலே செஞ்சு விட்டது. விக்கெட்டு கைஸ் விக்கெட்டு. வாட் அ பவுல்ட். பக்கில் இசனே போட வர்றாரு. பார்ப்போம். இப்போ 7th ஓவர் நம்மளுக்கு 7th ஓவர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் வாட்டி நம்ம செகண்ட் ஓவர் போகிறோம். மார்க்கோ ஸ்டாய்னஸ் ஃபஸ்ட் பால் 6-4 அடிப்பாரா? இல்லை கைஸ் நல்லா போட்டிருக்கோம். இந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிடுவோம். செகண்ட் பால் பவுல்டு கேட்ச் கைஸ். கேட்ச்சு செம்ம கேட்ச் தோனிக்கிட்ட இருந்து. வாட் அ கேட்ச். அவுட்டு. இந்த ஓவர் இன்னொரு விக்கெட் எடுக்க முடிஞ்சால் எடுக்கணும். 4 கைஸ் 4 போயிடுமா? ஆமாம், ரொம்ப கஷ்டம் தடுக்கிறது. ஆம்பால் தான் போடுறோம். பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இல்லை. 1 pitch நாட் அவுட். 1 pitch நாட் அவுட். பார்ப்போம். 4 கைஸ். பேக் டு பேக் பவுண்டரிஸ். இந்த பால் எப்படியாவது விக்கெட் எடுத்துடணும். இல்லை விக்கெட் எடுக்க முடியல. நம்மளுக்கு பேட்டிங் தரலாமா? அப்படியே கொடுப்பாங்களா ஓவர்? நம்ம 3rd ஓவர் போட வர்றோமா? இங்கே கைஸ் 9th ஓவரே நம்மளுக்கு 2 for 20 கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருக்கோம். இந்த ஓவர் விக்கெட் வேணும். ஃபீல்டர்கிட்ட தான் அடிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளியே போடுற பந்து எப்படியா விக்கெட் வந்துடணும். தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு ஃபீல்டரி 4 போயிடுமா? இல்லை. வாட் அ ஃபீல்டிங். சூப்பர் ஃபீல்டிங். யாருன்னு தெரில, கரெக்டாக தெரில. சூப்பர் பால். பட் 4 கைஸ். பட்டோனே செஞ்சிச்சு. 4 போயிடும். கொஞ்சம் வெரி அக்ரெசிவ் ஃபீல்டிங். அப்போ இப்போதான் விக்கெட் விழுதானு தூக்கி அடிச்சிருக்காரு. 4 கைஸ். பேக் டு பேக் பவுண்டரிஸ். இவட விக்கெட் எடுக்கணும். மார்க்கோ ஸ்டாய்னஸ் அவுட்டா? இல்லை கைஸ், சும்மா ஃபீல் பண்ணுறோம். அப்போ இந்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கிறாங்க, தடுத்துருவார். நல்லா போட்டிருக்கோம் இது வரைக்கும். நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம பேட்டிங் வரோம் கைஸ். பார்ப்போம் எப்படி ஆரோன்ட்டு.
ஓவர் கொடுக்கல, இன்னொரு ஓவர். இன்னும் 189 டார்கெட். பார்ப்போம் எப்படி ஆடுறோன்ட்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் தி மார்க் வித் சிங்கிள். இல்லை கைஸ், மிஸ் ஃபீல்ட். அதோட அது பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பாலே கிளாஸோட ஆரம்பிச்சிருக்கோம். பார்ப்போம். செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோம். 6ஆ? ஆமாங்க கைஸ், 6 தான். 6ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை கைஸ், 6 தான். 6ன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. பேக் டு பேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 6. இந்த பால் கவர் டிரைவ் 4 கைஸ். வாட் அ கிளாஸ். கிளாஸி ஆர்டர் பார்த்து. அர்ஜித் சிங் போட வராரு. பார்ப்போம் எப்படி போடுறான்ட்டு. தூக்கி அடிச்சிருக்காரு அவரு. தூக்கூர் 4 என்றாரு. தூ விட்டாடாதீங்க. ருத்து அவுட் ஆகாமல் இருந்தால் போதும். மார்க்கோ யான்சன் வராரு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலு இல்லை சூப்பர் பால். எங்கேயாச்சும் உள்ள. ஓ, தூக்கி அடிச்சிருக்கோம். செகண்ட் பந்து 6ஆ? ஆமாம். கைஸ், யாருமே நம்ம வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பாருங்க கைஸ். ரொம்ப கஷ்டம் எடிட்டிங்னா. 150 தான் தேவை 76 பால்ஸில். இப்போ 75 பால்ஸில் 105 மீட்டர் 6 இது. பார்ப்போம். 109 தான் தேவை 75 பால்ஸில். இந்த பாலை தூக்கி அடிச்சிருக்கோம். கேட்ச் இட்டு ஒரு கால். கேட்சா 164 கைஸ். பவுண்டர். பார்ப்போம். 105 ரன்ஸ் தேவை. இப்போ மட்டும் ஒரு 6ஆ? 6 கைஸ். வாட் அ ஷாட். 6 பட்ட உடனே தெரிஞ்சிடுச்சு அது 6 தான். இந்த பால் என்ன பண்ண போகிறோம். ஓஹோ, நல்ல பந்து. மார்க்கோ யான்சன் ஒரு கம்பேக். லவ் ஃபியோரஸ் அப்படின்னு ஒருத்தர் போட வர்றாரு. சிமுலேட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சிங்கிள் கொடுத்துருக்காரு ரித்து. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் யாருக்கு தூக்கி அடிச்சிருக்கோம். 6. வாட் அ ஷாட். 104 மீட்டர் 6. இன்னும் 80. செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோம். 6 கைஸ். வாட் அ ஷாட். வாட் அ ஷாட். எண்பத்தி 4 ரன்னு தேவை 68 பந்தில். ஷார்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோம். கேட்ச் இட்ற ஒரு கால் இல்லை. அதையும் தாண்டி புனிதமான 6. புனிதமான 6. செம்ம ஷாட் ஆடி இருக்கோம் இதுக்கு முன்னாடிலேருந்து. வாட் அ ஷாட் கைஸ். மைக் திடீர்னு இந்த ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதான் நம்மளால் வாய்ஸ் கார் பண்ண முடியல. வாட் அ ஷாட். சுரேந்தர் சஹல் வராரு. 4 அடிச்சிருக்கோம் அந்த பந்து. சிமுலேட் பண்ணலாம். சுரேந்தர் சஹல் ஃபஸ்ட்டு பாலே சிங்கிள் தந்துருக்காரு. தூர்த்து நம்ம 50 வேறு அடிச்சிருக்கோம் இந்த கேப்பில். வாட் அ ஷாட். 6 கைஸ். 6 போயிருக்கு. வாட் அ ஷாட். 64 in 14 பால்ஸ். ஸ்பின்னரை வீக்கு தான், ஆனாலும் 6 அடிக்கிறோம். இது மாதிரி தூக்கி அடிக்கலாம். ஓ, அவுட்டுன்ற ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க அவுட்டுக்கு. பார்ப்போம். சரி, 4th பால் போடுறாரு. ஓஹோ, ஷார்ட் பால் செம்மையாக போட்டிருக்காரு. அந்த 6க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு. செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த பால் 4 போயிடுமா?
போகுமா? இல்லை, டபுள் கிடைக்கும் கைஸ். ருத்து ரீச் பண்ணிடுவார். பால் சிக்ஸரோட முடிப்போமா? 6 அடிப்பணும். இந்த பால் 6 அடித்தா உயிர் இருக்கும் மேட்ச்சில். ஓ இல்லை கைஸ், 6 இல்லை. ஸ்கோர் கார்டு கரெக்டாக பார்க்க முடியல. இப்போ யுஸ்வேந்திர சாஹல் திருப்பி வராரு. இந்த டேக் ஒன் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட் பாலை தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி. சூப்பர்பான டெலிவரி ஃப்ரம் யுஸ்வேந்திர சாஹல். இந்த பால் தூக்கி அடிச்சிருக்கோம். 6 கைஸ். தூக்கி அடித்த உடனே தெரிஞ்சிருச்சு 6 தானே. இப்போ செகண்ட் பால், தேர்ட் பால் போட போகிறாரு, பார்ப்போம். ஓஹோ, நல்ல டெலிவரி. பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்கோம். இந்த பால் 6 கைஸ். பட்டோனே தெரிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் பால் அவுட் ஆகாமல் அண்ணா சரி. ஓஹோ, இந்த ஓவர் தாண்டிடணும் கைஸ். எப்படியாவது தாண்டிடணும். அவர் நல்லா போடுறாரு. இந்த பால் தூக்கி அடிக்க போகுமா? ரிசர்வ் ஷாட்டுக்கு தான் போகணும். இல்லை கைஸ், தூக்கிட்டார். போல்ட் ஆகிட்டோம். சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவுட் ஆகிட்டோமே. பரவாயில்ல, ஆனாலும் 52 ரன் இல்லை 78 ரன்ஸ் அடிச்சிடும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம வின் பண்ணியிருக்கோம் இந்த கேம். நம்ம தான் மேன் ஆஃப் தி மேட்ச் பார்க்குறோம். நம்ம தான் மேன் ஆஃப் தி மேட்ச். அடுத்த மேட்ச் நம்மளுக்கு RR கூட இருக்குது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.